திமுக இரண்டுமே கூட்டணி அமைச்சிருக்கு. இரண்டு கட்சிகளையுமே தலா 20 தொகுதிகளில் மக்களவை தொகுதியில் போட்டியிடுது. இது அவங்களுக்கு சாதகமா பாதகமா? இல்லை, காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன். என்ன கட்டாயம் இருக்கு இப்போ? பாஜகவா காங்கிரஸா அப்படின்று மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ தேர்தல் மாறிடும். தமிழ்நாட்டிலையும் அது ராகுலா மோடி அப்படிதான் தேர்தலா? அப்படிதான் வந்து முடியும். ஸ்டாலினா எடப்பாடியா, ஸ்டாலினா டிடிவியா, எடப்பாடியா டிடிவியா, இந்த மாதிரி நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த பிரச்சனை இருக்குது. கூட்டணி கட்சிகள் அதிகம் விட்டு கொடுத்துட்டதா அந்த கட்சிக்குள்ள திமுக அதிமுகக்குள்ள ஒரு மனக்குமுறல் இருக்குமா? இருக்காது. இருக்கு. அவங்க வெளியே சொல்ல முடியல. ஏற்கனவே இருந்து வெற்றி பெற்ற அதிமுக எம்பிக்கள், அவர்களுடைய ஆதரவர்கள், சார்பாளர்கள் எல்லாமே அங்கு விட்டு கொடுக்கப்பட்ட இடங்களுடைய முழு மனதோட பணி செய்ய வாய்ப்பு இருக்கா? கூட்டணி கட்சிகள் இந்த இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குமுறல் இருக்கு. ஆனால் வெளியே அதை பற்றி சொல்ல முடியல. பார்க்கும்போது அதிமுக பொறுத்தவரை ஒரு உட்கட்சி பூசலுக்கான வாய்ப்பு. அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி தானே. பட் அவங்க என்ன தேர் மோஸ்ட்லி ஆன் பேப்பர். பொள்ளாச்சி விவகாரம் பெரிய விவகாரமாக வெடிக்குது. அதிமுகவுக்கு தான் டிடிவி பிரிப்பாரா? பெரும்பாலும் அதை தான் பிரிப்பாங்க. வணக்கம் நண்பர்களே. திமுக அதிமுக மக்களவைத் தேர்தலில் தலா 20 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இது சாதகமா பாதகமா? இதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜின் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். திமுக அதிமுக இரண்டுமே கூட்டணி அமைச்சிருக்கு. இரண்டு கட்சிகளையுமே தலா 20 தொகுதிகளில் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுது. இது அவங்களுக்கு சாதகமா பாதகமா? இல்லை, காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன். ஏன்னா நேரடி தேர்தல் திமுக இருந்தால் கூட பல கட்சிகளை சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, இது பாராளுமன்ற தேர்தல். திமுக ஆட்சி அமைக்குமா அதிமுக ஆட்சி அமைக்குமா என்ற சவால் இப்போது இல்லை. 2014 ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் நேரடியாக சொல்லினாலும் கட்சியில் அப்படி அதான் ப்ராபகண்டா பண்ணாங்க. அது மாதிரி பாஜக சார்பில் மோடி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுற எலெக்ஷன்ற சூழ்நிலையில் திமுகவை பொறுத்தவரை 2014 ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணல, இல்லை ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. அது அவங்களுக்கு ஒரு பலவீனமாக அமைந்தது அந்த தேர்தல் பொறுத்தவரை. நீங்கள் இப்போ திமுக அதிமுக 20 தொகுதிகள் அப்படின்னு கேட்டபோது நீங்கள் காலத்தின் கட்டாயம், நீங்கள் என்ன கட்டாயம் இருக்குது இப்போ? அதான் இப்போ அவங்க தேசிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு மற்ற கட்சின்னு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதான் எலெக்ஷன் வந்து ஒரு பக்கம் திமுக இருந்தால் கூட பாஜகவா காங்கிரஸா அப்படின்று மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ தேர்தல் மாறிடும். நாட்கள் செல்ல இது பார்லிமெண்ட்டுக்காக தேதினால மோடியா ராகுலான்றது தான் கடைசியில் வரும். அப்போ அந்த கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும், அவங்கள ஆதரிக்கின்ற கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் ரெண்டு பக்கத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அது ராகுலா மோடி அப்படி தான் தேர்தலா? அப்படி தான் வந்து முடியும். ஏன்னா இறுதியில் அதுதான் வாக்காளர் முன்னால் இருக்கிற பிரச்சனை. இது சட்டசபை தேர்தல் சேர்ந்து இணைந்து வரும்னா ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இது பெரும்பாலும் பாராளுமன்றத்தை யார் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை வருது. ஆனால் கூடவே மாநில இஷ்யூஸும் வருது, அது இல்லாமல் இல்லை. அதிமுக பொறுத்தவரை அதிமுக ஆட்சியுடைய அசஸ்மெண்ட்டும் மக்கள் அதுவும் பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய தேர்தல். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு இடைத்தேர்தல் செஞ்சுட்டாங்க தவிர ஒரு பெரிய தேர்தல் சந்திக்கலை, உள்ளாட்சி தேர்தலாம் சந்திக்கலை. ஸோ அதிமுக பொறுத்தவரை இது அது ஒரு வகையில் முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோடியா ராகுலா அப்படிங்கிறது தேர்தல் நெருங்க அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த 2 பெரிய தலைவர்கள், இப்போது பிரதமர் மோடி ஆட்சியில் இருக்கிறார், திரு ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி சொல்லுது. அது மக்கள்கிட்ட அப்படியே ஈடுபடுமா? மோடியா ராகுலா அப்படி தான் மக்கள் நினைப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் தேர்தல் கொண்டு செல்கிறாங்க. ஏன்னா திமுகவினையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து 2014 பிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணல. இந்த வாட்டி முதல்லே யாரும் அறிவிக்காத சூழ்நிலையில் கூட ராகுல் அடுத்த பிரதமராக திமுக ஆதரிக்கும், அதுக்கான தான் தேர்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாராளுமன்ற தேர்தலாம் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இவங்க அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு கேள்வி வரும். எதிர்கட்சியில் பல மாநிலம் அந்த கேள்வி கேட்குறாங்க. எங்கள் வேட்பாளர் மோடி, உங்கள் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் ஸ்டாலின் முதலே கொடுத்துட்டாரு. ஆகவே அந்த கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் வரக்கூடாது தான் அது முதலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார். ஸ்டாலின் முதலே சொல்லிட்டாரு திரு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். ஆனால் காங்கிரஸ் திரு ராகுல் காந்தியே சொல்றாரு மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு. அவங்களே அது உறுதியா இல்லையே. அது 2 காரணம் இருக்குது. ஒன்று, காங்கிரஸ் பொதுவாக பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறது இல்லை. ராஜீவ் காந்தியே இருந்தால் கூட மற்ற தலைவரெல்லாம் இருந்தால் கூட இன்னார் தான் பிரதமர் அப்படின்னு பிரகடனம் செய்வது கிடையாது, மறைமுகமாக இருக்கும் அது. ஆனால் 2004 பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் பேரே வரலையே, அவர் பிரதமர் வேட்பாளர் லிஸ்ட்லேயே இல்லை, அவர் பட்டியலும் இல்லை. ஆனால் சோனியா காந்தி வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல, அப்படின்னு இருந்திருக்கலாம். அதுவும் வெளிப்படையாக சொல்லலை. தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸில் மன்மோகன் சிங் பேர் வந்து முன்மொழிந்தாங்க. சோனியா காந்தி பல வருத்தல் பேர்கள் கூட மன்மோகன் சிங் தான் பிரதமர்னு சொன்னாங்க.
அது மாதிரி 91 நரசிம்மராவ் பேர் எங்கேயுமே வரலையே. பிரதமர் ஆனார். அவர் வந்து தேர்தலுக்கு பிறகு இந்த சூழ்நிலையை கருதி பல்வேறு தலைவரோட பேரில் கருத்தில் எடுக்கப்பட்டு நரசிம்மராவ் வந்து பிரதமராக வந்தார். ஐக்கிய முன்னணியில் கூட அப்படி தான். தேவகவுடா பிரதமர் ஆகணும் யார் நினைச்சாங்க? அவரே கூட நினைக்கல. 96 அவர் ஆனால் தேசிய முன்னணி சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் மோடியா ராகுலாங்கிற பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த போட்டி தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் திமுக 10 தொகுதியில் காங்கிரஸ் கொடுத்துருக்கு, அதிமுக 5 தொகுதியில் தான் பாஜக கொடுத்துருக்கு. அது எப்படி 2 கட்சிகளுடைய போட்டியாக மோடியா ராகுலாங்கிறது மக்கள்கிட்ட ஈடுபடும்? இப்போ 2004 கூட, அதாவது ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது கூட காங்கிரஸுக்கு அதிகமான இடங்கள் 3/2 பங்கு காங்கிரஸ் எப்பவுமே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும். சட்டசபைக்கு வரும்போது 3/1 தான் இந்த தேசிய கட்சி எடுத்துக்கும். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது கூட அதே 2/3 1/3 ஃபார்முலா தான் எம்ஜிஆர் இந்திரா காந்தி பொறுத்தவரும் அவங்க அதே ஃபார்முலா கையாண்டாங்க. 1984 ராஜீவ்காந்திலையும் இந்த பீரியட்லேயும் அப்படி தான். 2001க்கு பிறகு பல்வேறு கட்சிகள் உதயமாகின. காங்கிரஸும் பலவீனப்பட்டு தமாக என்ற ஒரு ஸ்பிளிட் உண்டாகி, அதுவும் பலவீனமாகி, அதுவும் ஸ்பிளிட்டுக்கு உண்டாகி, திமுக ஸ்பிளிட்டு, ஏடிஎம்கேல ஸ்பிளிட்டு, பல்வேறு கட்சிகள் பிளவுகள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு மதிமுகவோட உதயம், பாமகவோட உதயம், வேறு சில கட்சிகள்லாம் வந்ததுனால ட்ரையாங்குலர் ஃபைட்டுன்றதில் பண்ணி 8 கார்னர் ஃபைட் மாதிரி ஆயிருக்கு. இந்த 8 கார்னர் ஃபைட்டில் ஒரு 3-4 கட்சி நம்ம சேர்த்துக்கிட்டா தான் இன்னொரு அணியை நம்ம வந்து சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை மாறி ஹெக்ஸகன் மாதிரி ஒரு ஷேப் வந்து போச்சு. இப்போ நம்மளோட முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் திமுக, அதிமுக, ஒரு பக்கம் காங்கிரஸ். இந்த 3-2 சேர்ந்தால் 2 sides ஒரு ட்ரையாங்கிள் ஆர் கிரேட்டர் தென் தேர்ட். தமிழ்நாடு அரித்மெட்டிக் ஆல்மோஸ்ட் ஜாமெட்ரி ஹெக்ஸகனாக ஃபார்ம் ஆனதுனால 3-4 கட்சி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே காங்கிரஸும் பலவீனப்பட்டு பாஜகவும் ஒரு ஸ்ட்ராங் நிலைமையில் இல்லை. இந்த மற்ற கட்சிகளும் சேர்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து ஒரு 40% ஓட்டு பெற முடியுன்ற நிலைமை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மோடியா ராகுலா இல்லைன்னா ஸ்டாலினா எடப்பாடியா, ஸ்டாலினா டிடிவியா, எடப்பாடியா டிடிவியா, இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. கண்டிப்பாக இருக்குது. அந்த பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் இல்லை, அது இருக்குது. இவங்களுடைய நேரடி ஃபைட் திமுக அதிமுக பொறுத்தவரை நேரடி போராட்டம் வந்து மாநில இங்கே யார் ஆள்றது தான் பிரச்சனை. ஏன்னா அது முக்கியமான பிரச்சனை. அந்த சட்டசபை தேர்தல் இல்லைன்னா கூட இந்த 18 தொகுதியில் நடக்கிற இடைத்தேர்தல் அதோடைய முடிவுகள் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது தக்க வைத்துக் கொள்வார்களா அந்த பிரச்சனை கூட இருக்கிறனால கண்டிப்பாக ஸ்டாலின் எடப்பாடி அதிமுக போட்டியும் கடுமையாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது கூட்டணி கட்சிகள் அதிகம் விட்டு கொடுத்துட்டதா அந்த கட்சிக்குள்ள திமுக அதிமுகக்குள்ள ஒரு மனக்குமுறல் இருக்குமா இருக்காதா? இருக்குது. அவங்க வெளியே சொல்ல முடியல. காரணம் இந்த 2 பெரிய கட்சியில்தான் அவங்க கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது சர்வைவல்காக வேண்டி ஒரு சீட்டு 2 சீட்டு பெற்றுக்கொண்டு ஏதோ வெற்றி காண்பித்து கொண்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சட்டசபையில் இந்த பெரும்பாலான கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. பெரிய சிபிஐ சிபிஎம் பெரிய வரலாறு உள்ள கட்சிகளே அங்கே இல்லை. பாமக இடம் இல்லை, மதிமுக இல்லை, வேறு சில கட்சிகள் பாமக இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லை. இந்த கட்சிகள் எல்லாமே சட்டசபையில் இல்லை. அப்போது பார்லிமெண்ட்லேயாவது நம்ம எப்படியா ஒரு சீட்டாக வாங்கிட்டு நம்ம வந்து நாமளும் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ஒன்று காட்டிக்கணும். திமுக 20 தொகுதியில் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே மற்ற கட்சிகளுக்கு, காங்கிரஸுக்கு, மற்ற கூட்டணி கட்சி விட்டு கொடுக்குது. இது திமுக தொண்டர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்குமா இல்லையா? நிச்சயம் ஏமாற்றம் இருக்கும். ஏன்னா அவங்க அதிக இடங்களில் போட்டிட்டு எம்பி ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் திமுகவில் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபை தான் உங்களுக்கு மெயின். அந்த கட்சியில் வரும்போது சட்டசபையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் பார்லிமெண்ட்டுக்கு இரண்டாம் ஒரு செகண்ட் சிட்டிசனாக தான் பல பேர் கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்போ திமுகவில் பார்லிமெண்ட்ன்றது முக்கியமான மெயின் போஸ்ட் கிடையாது. எதுவுமே இல்லாத பட்சத்தில் எம்எல்ஏ இல்லாதவர்கள், அமைச்சராக இல்லாதவர்கள் ஒரு எம்பி ஆகல தான் வாய்ப்பு இருந்தால் ஒரு 2-3 வருஷம் ஒரு அரசியலில் ஒரு கௌரவமான இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நினச்சி சில பேர் அதில் போகலாங்க. தவிர மற்றவர்களுக்கெல்லாம் சட்டசபை தான் அவங்களுக்கு மெயின் கோல். நீங்கள் தொடர்ந்து தமிழக அரசியலில் பல ஆண்டுகளை பார்த்துட்டு வரீங்க. திமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள், திமுகவுடைய மிகவும் முனைப்பு கொண்ட திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்லையோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்லையோ முழு மனதோட வேலை செய்வாங்களா? அது எப்படி பார்ப்பாங்க சொன்னால், இவங்க வந்து ஓட்டர் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது திமுக போட்டியிட்ட இடங்களில் அந்த கூட்டணி அதிக பர்சன்டேஜ் ஓட் பெற்றிருக்கு, அதிக வெற்றிகள் பெற்றிருக்கு. மற்ற கட்சிகள் அதுக்கு இணையான வாக்கு சதவீதம் பெற முடியல அப்படின்னு சொல்லும்போது அது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்றே இந்த சிறிய கட்சிகள் போதிய அளவுக்கு அவங்க வந்து மொபிலைசேஷன் செய்ய முடியலன்னு ஒரு காரணம் இருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் நினைக்கிற போது திமுக அந்த அளவுக்கு வேலை செய்யலையோ, கூட்டணி கட்சிகளுக்காக வேலை செய்யலையோன்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம். இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு வேலை செய்தா திமுக அது 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். அப்போது
ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேலை செய்யணுமா வேணாமான்றது அந்த கட்டம் தாண்டி விட்டது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கும் ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு பார்லிமெண்ட்டில் எம்பிக்கள் தேவை. இங்கே இருக்கிற அதிமுக கட்சிக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அவங்களையும் வீழ்த்தணும். கூட சட்டசபையில் கீழே தேர்தல் நடக்கிறதுனால அனைத்து கட்சிகளுடைய உதவியும் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. 18 சட்டசபையில் எல்லாரும் விட்டு கொடுத்துட்டாங்க. அதிமுக கூட்டணி கட்சிகளும் அதிமுக விட்டு கொடுத்துட்டாங்க, திமுக கூட்டணிகளும் திமுக விட்டு கொடுத்துட்டாங்க. ஆகவே இந்த 18 இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த மற்ற கூட்டணி கட்சிகளுடைய அவங்களுடைய உதவி தேவைன்றதுனால ஸோ பாராளுமன்றத்தில் அவர்களுக்காக ஓரளவு உழைக்கலாம். நல்ல திமுக சிறப்பாக உழைப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கலாம். அதிமுகவில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 39 தொகுதிகளை 37 ஜெயிச்சாங்க. இந்த அளவு 20 தொகுதிகளை தான் அதிமுக வேட்பாளர்கள் நிறுத்துது. மீதி 17 கடந்த முறை வென்றதில் 17 தொகுதிகள் கூட்டணி கட்சி விட்டு கொடுக்கப்படுது. அப்படின்னா ஏற்கனவே இருந்து வெற்றி பெற்ற அதிமுக எம்பிக்கள், அவர்களுடைய ஆதரவர்கள், சார்பாளர்கள் இங்கெல்லாமே அங்கு விட்டு கொடுக்கப்பட்ட இடங்களுடைய முழு மனதோட பணி செய்ய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. அவங்க ஒரு பெரிய போராட்டம் தான். காரணம் கூட்டணி கட்சிகள் இந்த இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குமுறல் இருக்குது. ஆனால் வெளியே அதை பற்றி சொல்ல முடியல. அதோடைய பாதிப்பு அங்கங்கே தெரியலாம். வேட்பாளர் தேர்வுலேயும் அவங்க ஓரளவுக்கு இடம் கொடுத்தா பரவாயில்ல. நிறைய பேர் இந்த 20 தொகுதியில் கூட இந்த 18 தொகுதியோ சட்டசபையில் அந்த எம்எல்ஏகள் யாருக்கு சீட் வரப்போகுதுன்னு அது ஒரு பிரச்சனை. அது தவிர இந்த 20 தொகுதியிலையும் சிட்டிங் எம்பிக்கும் அதுலேயும் இடம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதுலேயும் மாறுதல் இருக்கலாம். அப்போது நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது அதிமுக பொறுத்தவரை ஒரு உட்கட்சி பூசலுக்கான வாய்ப்பு உண்டு. அதிமுக உட்கட்சி பூசலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். எப்படி உட்கட்சி பூசலோட எப்படி எதிர்கொள்ளும் தேர்தல்? இல்லை இருக்குது. சில மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்திலும் பிரச்சனைகள். சில அமைச்சர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க எதிராக ஒரு குரூப் இருக்குது. எல்லா அமைச்சர்கள் சில இடத்துல ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்களை மீறி எதுவும் நடந்தது வேட்பாளர் தேர்வில் அதே நடந்ததுன்னா இப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனால் அவங்க தேர்தலில் சுறுசுறுப்பாக வேலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி தானே. நம்பர் வச்சு பார்க்கும்போது அதனுடைய வாக்கு சதவீதம் வச்சு பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணிக்கு எண்ணிக்கையில் இருக்காங்க. பட் அவங்க என்ன தேர் மோஸ்ட்லி ஆன் பேப்பர். எப்படின்னா பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான். பாமக நார்தர்ன் பெல்ட்டில் வட தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சேலம் கிருஷ்ணகிரி வரை அங்கே தான் அவங்களுடைய வாக்குகள் இருக்குது. அதை தாண்டி தெற்கோ மத்திய தமிழ்நாட்டிலையோ டெல்டா பகுதியிலையோ ரொம்ப குறைவு. இந்த கூட்டணியால் பாமக லாபமே தவிர பாமக என்னால் கூட்டணிக்கு லாபம் இல்லை. பெரும்பாலும் அவங்க கேட்குற தொகுதியும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற வன்னியர் பெட்டில் தான் அதிகமான இடங்கள் கேட்பாங்க. அங்கே தான் போட்டியிடுவாங்க. மற்ற இடங்களில் வாக்குகள் இல்லாத போது அந்த கூட்டணி கிட்டத்தட்ட பாமக சில தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதிமுகவும் பாமக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வெளி மாநிலங்களில் அந்த அளவுக்கு பாமக கிடையாது. 1% 1% ஓட்டு தான் இருக்குது. இப்போ அதனால் அதிமுக என்ன லாபம், இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன லாபம், இல்லை தேமுதிகவுக்கு என்ன லாபம்? 2014 தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு தொகுதியில் வேலை செய்யலை. இப்போவும் அந்த கசப்பு இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ அதிகமான இடங்கள் கொடுத்துட்டாங்கன்னு தேமுதிக வருத்தத்தில் இருக்குது. இதை விட வெளிப்பாடெல்லாம் கண்டிப்பாக தேர்தலில் தெரியும். அதனால் சில பாக்கெட்ஸ் மட்டும் அங்கங்கே பிஜேபி சில பாக்கெட்ஸ் இருக்குது. ஓசூர், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், மயிலாப்பூர், இந்த மாதிரி சில பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் தவிர பரவாயில்ல ஸ்டேட் வைடு அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் கிடையாது. கொங்கு பெல்ட் அதிமுக பலமாக தான் இருக்குது. அது அந்த பெட்லேருந்து சிஎம் அந்த பெட்லேருந்து இருக்கனால அவங்க வந்து ரொம்ப வருடங்களாகவே அது அவங்களோட ஸ்ட்ராங் ஏரியா. இல்லை, சிஎம் ஆகிறதுக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி முதல்ல அதே பேர் கன்சாலிடேட் பண்ண பார்த்துருக்காரு. ஆனால் இந்த பொள்ளாச்சி டேப்ஸ் விவகாரம் எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் பெல்ட்டில் பாதிக்கும்னு தெரியல. பொள்ளாச்சி பெரிய விவகாரமாக வெடிக்குது. மாணவர்களிடையே ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அது பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. இது அதிமுக பொறுத்தவரை வெஸ்டர்ன் பெல்ட் அவருடைய கோட்டை. இந்த பொள்ளாச்சி கொடூரம் தேர்தலை பாதிக்குமா? பாதிப்பு இருக்கலாம். ஏன்னா மாணவர்களுடைய கிளர்ச்சி, அரசியல் கட்சியுடைய கிளர்ச்சிகள், வதந்திகள் பரவுகின்றன, சோஷியல் மீடியா பரவுகின்றன. இதோடைய பாதிப்பு அவங்களுடைய கோட்டையாக கருதப்படுகின்ற வெஸ்டர்ன் பெல்ட்டில் அவங்க ஒரு பாதிப்பு ஏற்படுமோன்ற அதிமுக தரப்புலேயே ஒரு அச்சம் இருக்குது. இது பிரச்சனை ஏற்படுத்துமா? அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா முக்கியமாக கோவை அல்லது திருப்பூர் அநேகமாக பாஜக ஒதுக்கப்படும். அவங்களுடைய கோர் பெல்ட் அது. அவங்களுடைய கோர் வெஸ்டர்ன் ஏரியா அவங்களுடைய கோர் பெல்ட். அந்த பகுதியில் இது நடக்குதுன்னு சொன்னால் இது அதிமுகவுக்கு ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பாஜக முக்கியமாக கோவை அல்லது திருப்பூர் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது பிஜேபிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? இன்றைக்கி வந்து சிபிசி போலீஸ்லேருந்து அப்புறம் சிபிசிஐடினாங்க, சிபிசிஐடிலேருந்து சிபிஐனாங்க. நாளைக்கு ஒரு விசாரணை யார் பண்ணுவாங்கன்னு மாற்றிட்டே இருக்காங்க. சிபிஐ மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. சிபிஐ வந்து விவகாரங்கள் பார்லிமெண்ட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்பர் 1 நம்பர் 2 பிரச்சனை வந்து கரப்ஷன் பெரிய சார்ஜஸ்லாம் இருக்குது.
நம்பர் 1 இப்படி நீக்கப்பட்டார்ன்றலாம் குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அரசியல் பின்னணி சிபிஐயும் அது ஒரு டெயின்டட் ஆக்கி விட்டது. சிபிஐ வந்து முன்னால் எந்த கேஸ் இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்குன்னா நியாயமான நேர்மையான விசாரணை என்று மக்கள் நினைந்த காலம் போக இன்றைக்கு வந்து சிபிஐ மேலே ஒரு நல்ல மதிப்பு இல்லை. அதுதான் உண்மை. நீங்கள் சொன்னீங்க வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக கூட்டணி பாமக லாபமாக அமையலாம், அதிமுக ஏற்பட்டதை விட லாபம் அமைவதை விட மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பலமாக இருந்த அதிமுக இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக பலவீனம் அடையக்கூடிய ஓரளவு வாக்கை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. வாய்ப்பு இருக்குது. அவருடைய பாஜக ஓரளவுக்கு வாக்குகள் இருக்கிறத விட அங்கே வந்து தேமுதிக வாக்குகள் மிகவும் குறைந்து விட்டன, பாமக வாக்குகள் இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் ஏற்கனவே தினகரன் வேறு அவருடைய ஸ்பிளிட் வேறு இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி பொதுவாக ஒரு ஃபேக்டர் இருந்தால் கூட தமிழ்நாடு மற்ற பகுதியில் கண்டிப்பாக இருக்குது. இங்கே ஓரளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர்னால குறைவாக இருக்கலாம். ஆனால் இந்த பொள்ளாச்சி பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் டிடிவி தினகரன் ஃபேக்டரை பற்றி சொன்னீங்க. அது அநேகமாக தஞ்சை, தஞ்சாவூர் அல்லது தேனி, மதுரை, சிவகங்கை போன்ற இடங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று பார்க்கணும். ஆர்கே நகரில் ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் சிம்பத்தி இருந்தது. மாநில அரசும் அவங்கள இடிக்கிறாங்க, மத்திய அரசும் இடிக்குது. எலெக்ஷன் கமிஷன் ரெட்டையில் சின்ன அதிமுக கொடுத்த மறுநாள் ஆர்கே நகர் தொகுதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சசிகலா குடும்பத்தினர் சார்ந்த கம்பெனி பார்த்தா 130 கம்பெனி மேலே ஆல் இண்டியா லெவலில் ரெய்டு, ஒரே நேரத்தில் ரெய்டு. இந்த மாதிரி இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு ரெய்டு நடந்தது கிடையாது. இவ்வளவும் தாண்டி நடக்குதுன்னு ஒன்று ஒரு எங்கேயோ ஒரு அனுதாப அலை ஒன்று, மற்ற கன்சிடரேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு அண்டர்டாக்ன்றனால ஒரு அனுதாபம் வந்து டிடிவி தினகரன் பக்கம் இருந்தது. அது மறுக்க முடியாது. இந்த 18 தொகுதியில் இந்த 18 தொகுதி ஏன் வருது இடைத்தேர்தல்? இவெல்லாம் நீக்கப்பட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் முன்னால், நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு எதிராக நாங்கள் ஓட் போடல, அவங்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் போட்டோம். ஆனால் அந்த 11 பேர் எதிர்த்து போட்டாங்க, அவங்கள விட்டுட்டாங்க, எங்களை தான் நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கேயோ ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் சிம்பத்தி இந்த 18 பேர் இந்த தொகுதிக்கு பொறுத்தவரை. ஏன்னா அவங்க வந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க மறுபடியும் அவங்க நின்று மக்கள் முன்னால் அங்கே போய் ஓட் கேட்கும்போது ஓரளவுக்கு அனுதாபம் அவங்க மேல் இருக்கலாம். அந்த பெரிய அளவு இல்லைன்னா கூட அது அதிமுக வாக்குகளை அதை பிரிக்கக்கூடும். அதிமுகவுக்கு தான் டிடிவி பிரிப்பாரா? பெரும்பாலும் அதை தான் பிரிப்பாங்க. அப்போ திமுக வாக்கு பிரிக்க வாய்ப்பு இல்லை. திமுக வாக்கு கொஞ்சம் பிரிக்கலாம். ஆனால் அவங்க போட்டி மெயினாக அதிமுக தான் குறி வச்சுருக்காங்க. அதிமுக வாக்கு டிடிவி பிரித்தால் அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். திமுக சாதகமாக இருக்குன்னு அப்படி தான் ஆர்கே நகரில் நினச்சாங்க. ஆனால் தினகரன் சாதகமாக தான் அமைஞ்சது. இல்லை ஜெயிக்கிறாங்களா தூக்கலாம்ன்றது வேறு விஷயம். ஆனால் இப்போ ஒரு பாதிப்பு அதிமுக உருவாகலாம். 18 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக தோற்றுதுன்னு வச்சுங்க, அதுவே தினகரன் வெற்றி தான். ஏன்னா அவங்களுடைய நீண்டகால எதிரின்றது இப்போது திமுக எதிரின்னு சொன்னால் கூட அவங்களோட மெயின் எதிரி அதிமுக ஆட்சி தான். அதிமுக எதிரின்னு சொன்னால் கூட அதிமுகவை கைப்பற்றணும் அப்படி தானே தினகரன் நினைக்கிறாரு. இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு 18 தொகுதியில் திமுக பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெற்று இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்று சட்டசபையில் நிரூபிக்கப்பட்டு இந்த ஆட்சி போகுமேயானால், ஆட்சி இருக்கும் வரை தான் எம்எல்ஏ கணக்கு போய்விட்டதனால தினகரன் அணியும் ஒன்று தான், எடப்பாடி அணியும் ஒன்று தான், மக்கள் முன்னால் போய் சென்றாக வேண்டும். அப்போ எம்எல்ஏ எண்ணிக்கை அவங்களுக்கு உதவாது. அப்போது வந்து இந்த போட்டி இன்னும் மும்முரமாகும். இந்த ஒரு ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற சண்டை வந்து அதிமுகவின் 2 பகுதிகள் சண்டை போடுறதாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமநிலை உண்டாகும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ போட்டின்றது வேறு. அப்போது வந்து அணிகளில் வந்து ஆட்கள் மாறுவது இதெல்லாம் நடக்கலாம். தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேர்தல் முன்னால் கூட, தேர்தலுக்கு முன்னால் சட்டசபை தேர்தல் வருது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது இப்போ நடக்கிற தேர்தலுக்கு அப்புறம், மக்களவை தேர்தலுக்கு அப்புறம், இந்த முடிவுக்கு பிறகு ஆட்சியிலேருந்து எடப்பாடி இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அது தினகரனுக்கு ஒரு பலம் தான். ஏன்னா அடுத்து ஒரு சட்டசபை எலெக்ஷன் ஒன்று வரும். வேறு ஏதோ ஆட்சி வருதோ அல்லது சட்டசபைக்கு ஒரு மினி ஜென்ரல் எலெக்ஷன் மாதிரி ஒரு ஸ்னாப் போல் வருதுன்னு வச்சுங்க சட்டசபைக்கு. அந்த நிலையில் வந்து ஆளுங்கட்சியிலேருந்து அதிமுக இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எலெக்ஷனில் ஒரு பெரிய சாதகமாக இருக்கிறது ஆளுங்கட்சி. அந்த மெயின் வெப்பன் அவங்க கையிலேருந்து போயிட்டா இரண்டும் ஓரளவுக்கு சமநிலைக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி தினகரன் நினைக்கலாம். அப்போது இந்த 2 அணிகளில் இருக்கிற ஆட்களும் அந்த பக்கம் போகிறது, அவங்க இந்த பக்கம் போகிறது, இதெல்லாம் அதிகம் நடக்கிறது வாய்ப்பு உண்டு. தேசிய அளவில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பிஜேபி தலைமையில் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட நான் கணக்கு பார்த்து வர என்டிஏ சென்ற முறை பெற்ற இடங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 100 இடங்கள் குறைவாக, யூபி பிஆர் 40-50 இடங்கள் எஸ்பி பிஎஸ்பி அலையன்ஸ்னால அது குறைவதற்கான வாய்ப்பு. மற்றும் இந்த 3 மாநிலங்களில் தோல்வி பெற்ற 3 மாநிலங்களில் வேறு வட இந்தியாவில் மற்ற இடங்கள்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட 100 இடங்கள் என்டிஏக்கு குறைவாக கிடைக்கின்ற வாய்ப்பு.
இப்போ 190 200 இடங்கள் அவங்களுக்கு கிடைத்து கிட்டத்தட்ட 180லேருந்து 200 வரை யூபிஏயும் அந்த ஒரு 180 இடங்கள் வந்தால் கூட மிச்சம் இருக்கிற 90 இடங்கள் பெரும்பாலும் 50 இடங்கள் 55 இடங்கள் எஸ்பி பிஎஸ்பி ஒரு பக்கம் இருந்து மம்தா பானர்ஜி 30-35 இடங்கள் கிடைக்கும்னு சொல்கிறார்கள். இவர்கள் இந்த 2 பேருமே யூபியோட சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 280 இடங்கள் வந்துருக்குங்க. அது தவிர மற்றவர்கள் ஆதரிக்கலாம், ஆதரிக்காமல் போகலாம். ஆனால் இந்த 50 எஸ்பி பிஎஸ்பி 30 மம்தா பானர்ஜியோட டிஎம்சி சேர்த்துக்கிட்டாலே 80 இடங்களில் வரும்போது கிட்டத்தட்ட ஆட்சியை இந்த காங்கிரஸ் லெட் தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் ஆர் தேர்ட் ஃப்ரண்ட் லெட் காங்கிரஸ் பேக் கவர்மெண்ட் எப்படி 96ல் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் சேர்ந்ததோ அது மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் ஆதரவோடு. அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைத்து இதர கட்சிகள் ஆதரவு அந்த நிலையும் வரதுக்கான வாய்ப்புகள், இந்த 2 வாய்ப்புகள் அதிகம் என்று தோன்கின்றன. பிஜேபி தலைமையிலான ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, அதுக்கு கடுமையாக உழைக்கணும். அதாவது டிஆர் சந்திரசேகர் ராவ் அவங்களுக்கு ஆதரவு தரணும், ஒய்எஸ்ஆர் ரெட்டி ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் அவங்க ஆதரவு தரணும், பிஜு ஜனதா தள் ஒரிசா அவங்கள எதிர்த்து இப்போ நிற்கிறாங்க, அவங்க கட்சியிலேருந்து இழுக்கிறாங்க ஆட்கள். அவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க தெரில. அவர் கட்சியில் இழுத்த பிறகு அவங்கள ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் பிறகு அவங்களுக்கு கேட்டால் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க தெரில. இது போன்ற சங்கடங்கள் அவங்க நிறையா இருக்குது. மாநிலத்தை எதிர்த்துட்டு மத்தியில் மட்டும் ஆதரவு கேட்குற நிலை வரும்போது இந்த கட்சிகளில் சிலர் 3வது அணி ஆட்சி அமைக்கிறதுன்னு சொன்னால் அதுக்காக போக வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது டிஆர்எஸோ ஒய்எஸ்ஆரோ பிஜு ஜனதா தளோ இந்த மாதிரி கட்சிகள் கூட 3வது அணி ஆட்சி அமைக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு போக கூட வாய்ப்புகள் உண்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 282 இடங்களை தாண்டக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? நிச்சயம் தாண்டதுக்கு வாழ வாய்ப்பு இல்லை. அவன் 200-210 இடங்கள் தாண்டினாலே பெரிய ஆட்சி இருந்தான். அந்த அளவுக்கு மோடி அலை சரிந்து விட்டதா? கண்டிப்பாக சரிந்து விட்டது. 100 இடங்கள் நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 100 இடங்கள் குறைவாக கிடைக்கும் தான் எல்லாம் சொல்கிறாங்க. அது பல்வேறு காரணங்கள் உண்டு. ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்னால் நம்ம கொடுக்குற வாக்குறுதிகள் வேறு, தேர்தலில் வந்த பிறகு ஆட்சி அமைக்கும் போது ஆட்சின்றது வேறு கணக்கு. எதிர்கட்சிகளாக இருக்கும்போது என்னோட நம்ம சொல்லலாம், அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றவில்லை சொன்னால் மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் நிச்சயமாக இருக்கும். இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இடம் கொடுத்து விட்ட திமுக அதிமுக இன்னும் அதே அளவுக்கு பலத்தோடு இருக்கா? திமுக அதிமுக பலம் இழந்துருச்சா? திமுக அதிமுக அது கணக்கே வேறு. அதாவது அவங்க பெரிய பலம் வாய்ந்த கட்சிகளாக காட்டிக்கொள்வார்கள். திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதிமுக வாக்களித்தாக வேண்டும். அது 10-15% ஃப்ளோட்டிங் ஓட் அல்லது நியூட்ரல் ஓட்ஸ் என்று அவங்க அந்த பக்கம் வர செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அதிமுக தோற்கடிக்க வேண்டும்னா திமுக வாக்களித்தாக வேண்டும். பழைய பலத்தோட திமுக இருக்கா? பழைய பலத்தோட நிச்சயமாக இல்லை. 2 கட்சிகளுமே பழைய பலத்தோடு இல்லைன்னு தான் சொல்லணும். பலம் இழந்துருச்சா? கண்டிப்பாக பலம் இழந்திருக்கு. ஆனால் மற்ற கட்சிகள் அதை மக்கள் நல்ல கூட்டணி ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் விஜயகாந்தை அவர் உடல்நிலை சரியில்லாத விஜயகாந்த் ஒதுங்கி வேறு யாராவது முன்னிறுத்திருக்கணும். அவர் தன்னைத்தானே முன்னிறுத்தினது அந்த கூட்டணியை ஓரளவுக்கு பாதிச்சுது. ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லாத போது அவர் ஏதோ கோமாளி மாதிரி இருக்கிறாருன்னு ஒரு தவறான தோற்றத்தை அவரே டிவி முன்னால் வந்த காட்சிகள் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தியது. ஆனால் மக்கள் நல்ல கூட்டணின்றது ஒரு நல்ல முயற்சி. திமுக அதிமுக மாற்றாக வாக்களிக்கலாம் என்று ஒரு சதவீதம் நிச்சயமாக இருக்குது தமிழ்நாட்டில். பதில் இனப்பதில் கருத்து சொன்ன ரங்கராஜ் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில் இனப்பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.